நல்லா இருந்துச்சுண்ணா. கேமியோலாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரோட கேமியோ ரெடி பண்ணிருந்தேன். யாரும் நான் சூப்பர். எல்லாருமே ஓரளவு நல்லா ஆக்டிங்ண்ணா. மியூசிக் எப்படி இருந்துச்சு? நான் மியூசிக் ஆக்சுவலி நல்லா நினைச்சிட்டு வந்தேன். சூப்பரா உள்ள பிஜிஎம்ல கலக்கியிருக்கேன். ஆனா சிஎம் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. உதயநிதி தான் ஒரு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி கொஞ்சம் டைம் ஆகுது, பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. பாய். தேங்க்ஸ். சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி படத்துல நீங்க நோட்டீஸ் பண்ற மாதிரி எதுவும் இல்லை மோஸ்டா. ஓகேங்களா, அப்படியே ஃப்ளோல போயிட்டே தான் இருக்கு. நிறைய கேமியோ தான் நல்லா இருக்கு. ஆமா, எஸ்கே கேமியோல வர்றாப்ல சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம். கதை வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. வேஸ்ட் இதுல விட உங்களுக்கு நல்லா பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு படம் உங்களுக்கு? படம் நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்தோட சூப்பரா இருக்குது. வெங்கட் பிரபு சரமா பண்ணிருக்காப்ல. அப்படிங்களா? இது வந்து ஒரு எப்படிப்பட்ட படமா இருக்கும்? வெங்கட் பிரபுக்கும் சரி இல்ல விஜய்க்கும் சரி? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து ஓகே அப்படிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் விட செகண்ட் ஹாஃப் சூப்பரா போகுது. நல்லா இருக்கு. மூவி எப்படி ப்ரோ? நல்லா இருந்துச்சு. டிஃபரெண்ட் தான் இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் எல்லாமே பயங்கர ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் சூப்பரா இருந்துச்சு மொத்தமா. சரி ஓகே. கேமரா ரூல்ஸ்லாம் இருக்கு. இப்போ நான் சொன்னா வந்து சர்ப்ரைஸ்லாம் மிஸ் ஆயிடும். இல்ல அப்படிலாம் இல்ல. வேற என்ன பண்ணாரு? ஸ்கோப் இருக்கானா அவருக்கு? ஸ்கோப் இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். எப்படி அது படம் வருதுனா? படம் சூப்பரா இருக்கு. 3 hours போனதே தெரியல. நல்லா அப்படிங்களா? ஆமா. விஜய் ஆக்டிங் அதான் விஜய் வந்து நல்லா புதுசா பண்ணிருக்காரு. ரெண்டுமே நல்லா சூப்பரா இருக்கு. இது வந்து எப்படி சார்? இது வந்து அப்பா பையன் சொல்றாங்க. ஆமா. அதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது? இது பையன் விஜய் கேரக்டர் தான் டிஃபரெண்ட். அப்பா விஜய் கொஞ்சம் யூஷுவலான கேரக்டர் தான். பையன் விஜய் ஒரு வைப்லயே இருந்தது ஃபுல் படமும் உங்களுக்கு. ஆமா, டிஃபரெண்டான கேரக்டர் இந்த இளைய தளபதி கேரக்டர் தான். ஓகே, சொல்லுங்க. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கம்மியா இருக்கு. சூப்பரா இருக்கு. சரி, மங்காத்தாவோட நல்லா தான் இருக்கு. பட் அதான் இந்த கிளைமேக்ஸ் சீன் தான் சூப்பரா இருந்தது. லாஸ்ட்ல வந்து அஜித்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா எல்லாருமே காமிச்சிருக்காங்க. டோனி எல்லாருமே காமிச்சிருக்காங்க. படம் ஓவராலா சூப்பரா இருக்கு. இல்ல, இந்த இயர் வந்து கலெக்ஷன் இந்த மூவி தான் இருக்கும். சாங்ஸ் எப்படின்னா? சாங்ஸ் இவன் நல்லா தான் போட்டிருக்காரு. ஸோ பழைய இந்த இளையராஜா அதை மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. சேம் ஆஸ் யூஷுவல் வெங்கட் பிரபு மூவி மாதிரி தான் இருக்கு. அதுல செகண்ட் ஹாஃப் லைட்டா ஒரு சீன்ல லாக் மாதிரி இருந்தது. பட் ஆனா வந்து ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால வந்து தெரியல, படம் போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் உங்களுக்கு ஃபாஸ்டா போகும். செகண்ட் ஹாஃப் வந்து அந்த சாங் முன்னாடி வரைக்கும் லாகா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ட்விஸ்ட் இருக்கனால படம் போறது தெரியல. நல்லா இருக்கு. பிரபு ரெடி பண்ணிருக்காரு. அதான் படமே ட்விஸ்ட். போய் பாருங்க, கதை சொல்ல வரும்ல. ஓகே, தேங்க்யூ. படம் நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃப் நல்லாவே தான் இருக்கு. அந்த இது ட்ரெய்லர்ல வருவேன் அந்த இந்த விஜய் மட்டும் அந்த கேர்லியாரு அந்த இது மட்டும் டிஹெச்சிங்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. படம் பார்க்கும்போது அவ்வளோ தெரியாது. நம்ம அது கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச இது சொல்லுவீங்க? சீன் சொல்லுவீங்க? சீன் கிளைமேக்ஸ் சீன் தான். கிளைமேக்ஸ் சீன் அந்த சில கேமியோஸ் வருது. அதுக்கப்புறம் அந்த பிஜிஎம்ஸ் சில இதெல்லாம் இதோ மற்ற ரெஃபரன்ஸ் வெங்கட் இது இருக்கு. அதெல்லாம் நல்லாவே இருந்தது. சன் சீக்வன்ஸே ரொம்ப நல்லா இருந்தது. வில்லன் யாரா இருக்கா அந்த படத்துல? வில்லன் அது படம் பார்த்தா அந்த இது சஸ்பென்ஸ் எதுவும் உடைக்க தேவையில்ல. மோகன் சரி பண்ணியிருக்காரு. மோகன் சார் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆனால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ இல்லை மோகனுக்கு. விஜய்க்கு தான் லைக் படம் ஃபுல்லாக தான் இருக்கு. மேஜர் சீன்ஸும் விஜய் பிரசாந்த் அவங்களுக்கு தான் அதிகமாக வருது. மியூசிக்ஸ்லாம் ஓகேவா? மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. பிஜிஎம்லும் நல்லா இருக்கு. ரெண்டு பேர் ரோல் ஃபாதர் சன் ரோல் டிஃப்ரென்ஷியேட் நல்லா இருக்கு. காமெடியாக இருக்கு. ஓரளவு நல்லா பண்ணியிருக்காரு. பரவாயில்ல. மற்ற படம் பார்க்கறது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தீமே டிஃப்ரெண்ட். பர்ஃபார்மன்ஸ் பிரசாந்த் நல்லா பண்ணியிருக்காரு. பிரசாந்த் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. பிரபுதேவா பண்ணியிருக்காரு. ஜெயராமன் சாரும் பண்ணியிருக்காரு. எல்லாம் ஓரளவுக்கு அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஈவன் ஸ்னேகா ஆல்சோ டிட் ஒண்டர்ஃபுல். இது பாருங்க, அவர் கேரக்டரே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்னேகா அது நான் மிஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த தளபதி பிடிச்சிருச்சு? இளைய தளபதி இல்ல நம்ம தளபதி? தளபதி ஓகே, பட் இளைய தளபதி தனி நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எந்த பேர் வந்து நீங்க ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு? ஸ்னேகா விஜய் ஆஃப்டர் லாங் டைம் தே திஷா மேம் பண்ணிருந்தாங்களா? திஷா மேம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் டக்குன்னு எடுத்து ஒரு செகண்ட் வீடியோ எடுத்து மேம் வந்தது, அது ஒரு தனி இதுவா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நிறைய சஸ்பென்ஸான கேரக்டர்ல ஒருத்தவங்க வந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. தளபதி விஜய் கியூட்டா நிறைய விஷயம் பண்ணிருப்பாரு. ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் பண்றீங்களா நீங்க? இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. அதெல்லாம் வேணாங்க. பட் படம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் இல்ல, கரெக்டா தான். நல்லா இருக்கு. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இது வரைக்கும் இல்ல ஒன்மெல்லாம் இல்லைண்ணா. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு.
வன்மோன்னு சொல்ல முடியாது. இப்போ லேக் இல்லாமல் போகுது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான், செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. லாஸ்ட் 40 மினிட்ஸ் செம்ம சூப்பராக இருக்காங்க. ஏமாற்ற மாதிரி எதுனா இருக்கா உங்களுக்கு? ஏமாற்றம்லாம் இல்லை, நான் நினச்சி வந்தது எல்லாமே நடந்துச்சு. லாஸ்ட்ல சூப்பராக இருக்கு. ஒருத்தவங்க பிஜிஎம்லேயே போட்டு ஒருத்தர் மாஸ்க் காமிச்சிட்டாங்க அந்த படத்துல. லேக்லாம் இல்லை படத்துல, நல்லா சூப்பரா போகுது. மியூசிக் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நிறைய பேர் மீம் போட்டு கலாய்ச்சிட்டு இது சாங்ஸ் எல்லாம் நல்லா இல்லை அப்படி சொல்லி நின்றான். தேட்டர்ல வந்து பார்க்கும்போது எல்லாமே பக்கம் இருந்தது, சூப்பரா இருந்தது, நல்லா போட்டிருக்கா யுவன். அண்ட் இதுக்கு வந்து பேக்கப்பா இருக்குமா இந்த படம்? அப்படி சொல்ல முடியாது. அவரோட ஸ்டைல்ல வரணும்னா அவரு கொஞ்சம் இன்னும் ஒர்க் பண்ணும் ஹார்டா. பழங்காலத்து விண்டேஜ் யுவன் மாதிரி இல்லை, இப்போ இருக்க இதுக்கு தான் யுவனா இருக்காரு. எனக்கு பிடிச்ச சீனு அந்த சேப் ஆஃப் ஸ்டேர்ல பிஜிஎம் போட்டாங்க, நல்ல பிஜிஎம் சூப்பரா இருந்தது. ஆமா சூப்பர் ஓப்பன். விஜய் ஓப்பனிங் வரல, விஜயகாந்த் தான் ஓப்பனிங்ல வந்தாரு. விஜய் அது நல்லா இருக்கு, சூப்பரா இருந்தது. விஜயகாந்த் ஒரு மரியாதை செலுத்தின மாதிரி ஒரு படம், நல்ல காட்சி, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. இப்போ சாங்ல எப்படி இருக்குங்க? சாங்ல எடுத்தனமா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா வைப் பண்ணோம், சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பட் பிஜிஎம் எப்படி இருக்கு படத்துல? எல்லாமே வேற லெவல் ப்ரோ, நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம் ப்ரோ ஃபுல்லா. நல்லா வரான்னு சொல்றாங்க. நல்லா அஜித் வரான்னு. ஐயோ அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுங்க, சாரி. அப்படி ஒரு இது இருக்கா, அந்த ஒரு விஷயம் இருக்கா? வராருன்னு சொல்றதோட பேர் இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, படத்துக்கு தேவையானதா இருக்கா, இல்ல சும்மா வச்சிருக்காங்க? தேவையானதா இருக்கு. அந்த சீன்ல நானே பயங்கரமா கத்திட்டேன். லைவ் அப்பியரன்ஸா கொடுக்குறதால இல்ல வாய்ஸ் வருது? இல்ல லைவ் அப்பியரன்ஸ் சஸ்பென்ஸ் வரீங்களா? இல்ல. படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்குமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பிடிக்கும். விஜய் நல்ல என்டர்டெயின்மென்ட், அது எல்லாம் அது குறையாம இருக்குங்க. கண்டிப்பா 3 hours படம் போர் அடிக்குதா? இல்ல அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி லாகா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பா போச்சு. Thank you so much. Thank you. சூப்பர் குட் கம்பேக். லைன் ஆல்வேஸ் லைன் ப்ரோ, அப்படிங்களா? வேற லெவல் ப்ரோ. கிளைமேக்ஸ் நார்மலா இருக்கிற மாதிரி தான், இது கொஞ்சம் ஃபேமிலி வித்தியாசம், ஓரியண்டா இருக்கா? ஃபேமிலியோட பார்க்கலாம் உட்காந்து. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, விஜய் படத்துல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, உட்காந்து பாக்குற மாதிரி. சாங்ஸ் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா சாங்ஸ் சாங்ஸ்? பெருசா ஒண்ணும் இல்ல. ஆமா ஃபைட்டு அந்த மாதிரி மியூசிக் அந்த மாதிரி வெங்கட் பிரபு கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிறாப்புல, நல்லா இருக்கு. ஃபைட்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஃபைட்ஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு ஃபைட்ஸ். கேப்டன் விஜயகாந்த் வராரு, எப்படி ஃபர்ஸ்ட் அது ஒரு சாட் அவர்தான், அது நல்லா இருந்தது. அவரு பார்க்க மறுபடியும் பார்த்த மாதிரி இருந்தது விஜயகாந்த், வேற ஒண்ணும் கிடையாது. லைவா இருக்கா? அது கிராபிக்ஸ்னு தெரியுது, கிராபிக்ஸ் தெரியுதுதான். மோகன்ஸ் சுமாரா தான் பண்ணிக்கிறாரு, அவரு பெரிய ஹீரோ பார்த்துட்டு அவர் நெகட்டிவ் ரோல்ல பண்ணும்போது வில்லன் சூட் ஆகுது அவருக்கு. வேஸ்ட் தான். ஆமா அவரு பெரிய ஹீரோ இல்ல, அவர் நடிச்ச படம் 500 நாள் ஓடின படம். ஆமா லாஸ்ட்ல கொஞ்சம் அப்படி வேகமா போயினுக்குது, லாஸ்ட்ல கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. அதை கொஞ்சம் இழுத்துட்டாங்க போட்டு, வேற ஒண்ணும் கிடையாது. விஜய் ரசிகர்கள் நான் விஜய் ரசிகர் இல்ல, நான் வந்து ரஜினி ரசிகர் தான். ஆமா விஜய் வந்து படம் அவ்வளவுதான், படம் வரைக்கும் தான். ரொம்ப ரஜினி ரசிகர். நல்லா இருக்கு. ஆனா அரசியல் பத்தி எதுவும் சொல்லிருக்காரு? ஒண்ணும் இல்ல, ஒரு சீன் கூட கிடையாது. அதான் பெஸ்ட். பார்க்கலாம் எல்லாமே. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே 50னா அவர் ஒரு 200% கொடுத்துருக்காரு, ஒரு 50% ஒரு லேக் ஆயிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. படம் எப்படி சார்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா தான் போகுது, நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸும் கண்டிப்பா வந்து ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இந்த படம் இது பிடிக்கும். கமர்ஷியலா தானே இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். இப்போ ஃபேன்ஸ் வந்து ஒரு 2 டேஸ்ல ஓஞ்சிருவாங்க, ஆனா அதுக்கப்புறம் எடுத்துட்டு போகிறது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். அவங்க கண்டிப்பா வந்து கொண்டாடுவாங்க, அது கண்டிப்பா நல்லா இருக்கு படம். மியூசிக் எப்படி பண்ணிருக்காரு? மியூசிக் மட்டும் கொஞ்சம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல பிரதர், ஆனா வந்து ஓகே தான். எப்படி இருக்கு? பிஜிஎம் நல்லா தான் இருக்கு, ஓகே தான். பிஜிஎம்மும் ஓகே தான். பட் சார் ஆக்டிங் எப்படி இருக்கு? அது சொல்லவே தேவையில்ல, வேற லெவல், அது சொல்லவே தேவையில்ல. தளபதி இளைய தளபதின்ற போது ரெண்டுமே வேற லெவல் பண்ணியிருக்காங்க. அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்க அந்த அளவுக்கு அது நல்லாவே இருக்கு, ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கு அது பார்க்கறதுக்கு. அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றதுக்காக அவரை வச்சிருக்காங்க. ப்ளஸ் அந்த சீனுக்கும் அது வந்து நல்லா இருக்கு. அவர் தான் வந்து அந்த மாதிரி ஆக்ஷன் இதுலலாம் அந்த டைம்ல வந்து அவர் தான் அதில் பெஸ்ட்டாக இருப்பாரு. அந்த இதுக்கப்புறம் விஜய் வந்து அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் நடிச்சிட்டு வராரு, அர்ஜுன் சார்லாம் நடிச்சிருக்காரு. அப்புறம் விஜய் வந்து அந்த மூவிஸ் மாதிரி நடிச்சிட்டு வராரு, அதுக்கு இது நல்லா சூட்டாக இருக்கும். மைனஸ்னே சொல்லணும்னா என்னன்னா, அந்த தளபதி ஃபேனாக சொல்லணும்னா கிளைமேக்ஸ் சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். லாஜிக் மிஸ்டேக்ஸை மட்டும் விட்டு பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்கும். நிறைய பேர் அதை தான் சொல்லுவாங்க, லாஜிக் இதெல்லாம் இது மாதிரிலாம் பண்ண முடியுமா, இது மாதிரிலாம் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. பட் ஒரு கமர்ஷியல் சினிமா என்ஜாய் பண்ணி பார்க்கணும், நம்ம அப்படி பார்க்கணும்னா
சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் நீங்க செலிப்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாடலாம். நம்மளை தாட்டிட்டு தான் இருக்கும். விஜய் சார் மூவிஸ்னாலே முதல்ல வந்து ஆல்பம்ஸ் தான் ஹிட் ஆகும். கண்டிப்பாக கண்ண முடின்னு சொல்லிடலாம். விஜய் சார் மூவிஸ்னாலே ஆல்பம்ஸ் வச்சே சொல்லிடலாம் அவருக்கு கன்ஃபார்ம் ஹிட்டுன்னு. ஆனால் இந்த மூவிஸில் மட்டும் தான் ஆல்பம்ஸ் வந்து டவுன் ஆச்சு. நானே ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்கேன், என்ன ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சாரோட மூவிஸோட ஆல்பம்ஸ் ஃபர்ஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் மூவியோட பார்க்கும்போது, ஸ்க்ரீனோட பார்க்கும்போது அது நல்லா இருக்கு. விஷுவல்ஸோட பார்க்கும்போது அது செட் ஆயிடுச்சு. அதான் ஈவன் இதுக்குன்னா எப்பவுமே வந்து நார்மலாக கேட்டாலும் நல்லா இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு. படம் சூப்பராக இருக்குது. தலைவர் விஜய் சூப்பராக நடிச்சிருக்காப்புல. எல்லாரோட கேமியோ ரோல் சிவகார்த்திகனோடது எல்லாரோடதும் நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. என்ன சீன் பிடிச்சிருக்கு சார் உங்களுக்கு ரொம்ப? கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ செகண்ட் ஹாஃப்ல இப்போ ஹாஃப் அன் ஹவர் லாஸ்ட்டு சூப்பராக போயிருக்குது. நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஜாலியாக இருந்துச்சு. விஜய் ரசிகரா நீங்க? இல்லை எல்லாரும் படம் நல்லா இருந்தால் பார்க்க வேண்டியது. பயங்கரமா வேற மாரி நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. படத்துல நிறைய இது பிடிச்சிருக்கு. தளபதி இளைய தளபதி 2 பேர் ஆக்டிங், மட்ட சாங், விசில் போடு சாங் 2 சூப்பரா இருக்கு. அப்புறம் ஆக்ஷன் சீன்ஸ் சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காம போகலாம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப பீக்ல போய் சூப்பரா பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் விஜய் தவிர்த்து யாரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு அந்த விபி வெங்கட் பிரபு சார் படத்துல எல்லாருமே ஓரளவுக்கு கலவையா நல்லா நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஜெயராம் சார், அப்புறம் பிரசாந்தி, எல்லாருமே வந்து சூப்பரா பண்ணிடுறாங்க. ஒவ்வொருத்தரை பொறுத்து லாக் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனா சர்ப்ரைஸும் தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸும் ஓவர் கம் பண்ணிடுது ஈஸியா. அந்த போர் லாக் டான்ஸ் அதான் ப்ரோ டிபிக்கல் தளபதி. ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. அவர் ஸ்டைல்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. அதான் எந்த படம் பார்க்க வரதுனால ஜென்ரலா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். இல்ல ஜாலியா வரோம், ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றோம்னு வாங்க, கண்டிப்பா உங்களை வந்து ஹாப்பி படுத்தி படம். மோகன் சார் வந்து ஹீரோவா பண்ணிருக்காரு, இந்த படத்துல நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு. அது வந்து ஜென்ரலா மோகன் அவரோட படத்தெல்லாம் பார்த்து அவரு ஃபுல்லி குட் கேரக்டர் அந்த மாதிரி பார்த்து இது பண்ணி இது கொஞ்சம் இதா இருக்கு. ஏதோ ஒரு ஹாரர் படத்துல அவர் வாய்ஸ்ல பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் முன்னாடியே. பட் ஆனா இதுல வந்து வில்லனுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷலா ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இல்லை. பட் ஓகே, டீசெண்டா பண்ணியிருக்காரு அவர் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்கிரீன் பிளே அது பத்தி எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு ஃபுல்லா இப்போ வந்ததுல அந்த வைப்ல அந்த தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ்ல எனக்கு டோட்டலா எல்லாம் மறந்துருச்சு. கேப்டன் விஜயகாந்த் வந்திருக்காரு. அந்த கேமியோ வந்து அதான் அன்எக்ஸ்பெக்டட். பட் ஐ மீன் அன்எக்ஸ்பெக்டட் இந்த சென்ஸ் வந்து இந்த மூமெண்ட்ல வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனா சூப்பரா இருந்தது. படம் சீக்கிரமா போயிருங்க, மிஸ் பண்ணாதீங்க. எடுத்தோடனே கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ல தான் ஆரம்பிக்குது. ஸோ வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பாருங்க படம். அஜித் வராருன்னு சொல்றாங்க, அது உண்மையா? அதுதான் சொல்றேனே, இந்த அளவுக்கு ஓவரா இப்ப அஜித் வராரு, ரஜினி சார் வராருன்னு எல்லாரும் போட்டா அப்புறம் கேமியோ படத்துல. ஸோ வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரெஃபரன்சஸ் வேணுமா? டெஃபினட்டா இருக்கு. நிறைய ஆக்டர்ஸோட ரெஃபரன்ஸ், நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கு. நீங்க டெஃபினட்டா வந்து பாருங்க, பிடிக்கும். கேப்டன் விஜயகாந்த் வராரு, அந்த சீன்லாம் எப்படி இருந்தது? ஸ்டார்டிங்ல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, சூப்பரா இருந்துச்சு. ஏன்னு கூட அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியல, நல்லா பண்ணிருந்தாங்க. எஸ்கே வராரு கடைசில, செம்ம ரெஸ்பான்ஸ். அவங்க படத்துல திணிச்சிருக்காங்களா இல்ல கதையை போட்டது கரெக்டா இருக்கு? கதை சூப்பரா பண்ணிருந்தாங்க. படம் 3 மணி நேரம் படம், போர் அடிக்காம இருக்கு. டெஃபினெட்லி நாட். பெஸ்ட் சீன் கூஸ் பம்ப் வர மாதிரி சீன்ஸ் பெஸ்ட் சீன் படம் பார்த்தது எனக்கு தெரியும். நம்ம இப்ப சொல்லிட்டா படம் பார்க்கல, உங்களுக்கு மத்தவங்க பார்க்கணும்ல, நான் சொல்லிட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. அப்படி நீங்க ஃபீல் பண்ணது சொல்லுங்க. ஃபீல் பண்ணது ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க கியூட் கப்பிள் அதெல்லாம். எந்த சாங் ரொம்ப பிடிச்சது? ஸ்பார்க். மங்காத்தாவை தாண்டி இருக்குங்களா? ஈக்குவல். அனைவருக்கும் வணக்கம். நான் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்றேன். ரஜினி படமா இருந்தாலும் சரி, கமல் படமா இருந்தாலும் சரி, விஜயகாந்த் படமா இருந்தாலும் சரி, யார் படமா இருந்தாலும் நான் சினிமாவை நேசிக்கிறேன். சங்கர் படம்னா பிரம்மாண்டன்வாங்க, ஒரு மாசா காட்டணும்னா அது வெங்கட் பிரபு படம்னுவாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து இது சிம்பு படத்துலேருந்து, மகாநாடுலேருந்து, மங்காத்தாலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கோட் வரைக்கும் பார்த்தா ஒரு மாசா தான் காமிச்சது. விட பார்த்து இப்படி இருக்குங்க. எங்க நம்பியாரை பார்த்தா நம்பியாரே வில்லனா தெரியும், அசோகனை பார்த்தா அசோகனை வில்லன் மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒரு வெள்ளி விழா நாயகனை திரையில வந்து வில்லனா காமிச்சா எப்படிங்க ஜனங்க ஏத்துக்கினாங்க? இவருக்கு இந்த கேரக்டர்ல இது கரெக்டா இருக்குதுன்னு நான் சொல்றது. இது மோகன் ரசிகருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே வந்து இந்த அளவுக்கு நம்ம ஏத்துக்குன்னு நடிக்கிறோன்னா அது விஜய் உள்ள மரியாதையா இல்லை வெங்கட் பிரபு மேல இருக்கிற மரியாதையா எனக்கு தெரியல. ஆனா வெங்கட் பிரபு வெள்ளி விழா நாயகனை வச்சு எடுத்தது கிடையாது. நான் சொல்றது புரியுங்களா? படமே எடுத்தது இல்லை.
ஆனா மோகன் கூட இது வரைக்கும் நடிச்சது கிடையாது. அவரு ஒரு ட்ராக்ல ஒரு காலகட்டத்தில் போட்டியா கம்பேக்கா குத்துருந்தா போல. உங்களுக்கு தெரியும் 83, 84லாம் ஒரு வெள்ளி விழானாங்க. அப்போ ரஜினி கமல்லாம் அந்த வர காலகட்டம் தான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? அவரு அருமையா நடிச்சுக்கிறாருங்க. எனக்கு தெரிஞ்சது உண்மையிலேயே ஆச்சரியமான நடிப்பு தான் அது. கேப்டன் விஜயகாந்த் வராரு படத்துல. அது ஐயோ ஏன் காக்கு இது ஒரு எப்படி இருந்தது? கூத்து. அவர் இல்லாம ஏன்பா படத்தை ஸ்கிரீன்ல பாக்கும்போது உயிரோட இருந்த அவர் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அரசியல் தொடங்காத முன்ன நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்துக்கலாம். எவ்வளோ கம்பெனிங்க, எவ்வளோ லைக்கா நிறுவனம், அவன் நிறுவனம்லாம் எடுத்தீங்க. அவருக்கு அப்போ கூட சான்ஸ் கொடுக்கல. புரியுது நான் சொல்றது? அதுக்கப்புறம் அரசியலில் போயிட்டாரு, அது வேற விஷயம். ஆனால் அவர் இப்போ தோண்டலை. உண்மையிலே அவர் வெளியே கொண்டு வந்துக்கிறீங்கன்னா என்ன காரணம் எனக்கு தெரியல. அவர் திரையில் அவர் தான் ஓப்பனிங்கே. எங்க ராமரில் வந்து லவகுசக ஒரு அவதாரம் எடுப்பா போல. என்ன அவதாரம்? கடைசி அவதாரம் அவருக்கோசம் எடுப்பார். சிம்ம அவதாரம். அது மாஸ்க் போட்டு நச்சான்னா இது போட்டு நச்சானா நம்ம கண்ணுக்கு தேவை விஜய் தெரியுறாரா? அதை தான் நம்ம பார்க்கணும். தெரியுறாரு. நல்லா விஜயகாந்த் கூட நடிச்சிருக்காரு நிறைய படம். செந்தூர பாண்டி எல்லாமே நடிச்சிருக்காரு. இந்த படம் கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் லைஃப் இதுவும் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு. பெரிய ஹிட் ஆகும் நினைக்கிறீங்களா? ஹிட் ஆகும் நினைக்கிறேன். ஹிட் ஆகும் கண்டிப்பா ஹிட் ஆகும். ஏன்னா தனுஷ் ராயன் படம் ஹிட் ஆகும் போது இவருது ஹிட் ஆகும் கண்டிப்பா. செகண்ட் டைம் பாப்பீங்களா படம்? கண்டிப்பா ஒரு 50 வாட்டியாவது பார்ப்பேன் படம். விஜய் படம்னாலே நான் லியோ பார்த்தேன், லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல. இது வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்காரு, கண்டிப்பா பார்ப்பேன்.